எனக்காக சத்யாவை பெண் பார்த்தபோது அந்த அழகிய சிறு பெண்ணுக்காக நான் எத்தனை இரக்கப்பட்டு அழுதேன் தெரியுமா? அவள் அமைதியான அழகு என் சித்தத்தை கலக்கிய போதும் எனக்கென்ன அருகதை இருக்கிறது என ஒதுங்கினேன். மூத்த மகனை மனக்கோலத்தில் காண துடிக்கும் உங்கள் துடிப்பின் முன் என் உணர்வுகள் செத்து மடிந்தன. நான் திருமணமே செய்து கொண்டிருக்க கூடாது. எல்லாம் காலம் கடந்த ஞானோதயங்கள். அந்த அழகிய பெண்ணின் ஆசை கனவுகளை சிதைத்திருக்க கூடாது. உங்களை திருப்திப்படுத்த சத்யாவின் வாழ்க்கையை அல்லவா பழி வாங்கி விட்டேன். எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? சஞ்சயாவது உங்கள் கனவை நனவாக்கி இருப்பான். அவனுக்கு பிறந்த குழந்தைகள் உங்கள் மடியில் கொஞ்சி கொண்டு இருக்கும். சத்யா என் மனைவி அப்படி சொல்லிக்கொள்ள எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவள் எங்கு இருப்பாள்? இது என்ன கேள்வி? நான் ஓடி வந்ததும் பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டிருப்பாள். கண்ணீர் வடிப்பாள். இல்லாவிட்டால் துணிவு உள்ளவளாக எனக்காக ஏங்கி இருந்தால். படித்த பெண் தானே, தனக்காக புதிய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பாள். சி, இதை பற்றியெல்லாம் நான் நினைக்கலாமா? தேடிக்கொள்ளட்டும். நிச்சயம் நான் அதை தடுக்க மாட்டேன். அன்று இரவு அவள் எப்படி பயந்து நின்று இருந்தாள். மேனி நடுக்கமும் திகிலும் கொப்பளிக்க அவள் நின்றபோது என் நெஞ்சோடு அணைத்து, உனக்கு அச்சம் எதற்கம்மா என கேட்க எத்தனை துடித்தேன். அதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா? என் புத்தியை சொல்ல வேண்டும். என்னதான் அம்மா சொல்லியிருந்தாலும் அவளை மணந்து கொண்டிருக்க கூடாது. மனம் செய்து கொள்ளாமலேயே ஓடி வந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சத்யாவிடமாவது உண்மையை கூறியிருக்கலாம். என்ன இருந்தாலும் அவள் என் மனைவிதானே. அவள் என்னை உதாசீனப்படுத்தினாலும் தாங்கி கொண்டு இருக்கலாம். உண்மையை அவளிடம் சொல்வதா? என்னவென்று சொல்வது? டாக்டர்களிடம் சென்று ஆலோசனை கேட்கவே எனக்கு துணிவு வரவில்லை. அவளிடம் எப்படி சொல்வதாம்? நான் பெரிய கோழை. மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று வைத்தியமும் செய்து கொண்டால் குறை தீர்த்து விடுமா? அப்பாடா, அப்படி நடந்தால் எத்தனை நன்கு இருக்கும். என்னை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைத்த அந்த சத்யாவின் கண்ணீரை துடைப்பேனே. நான் போனாலே அம்மா குணமாகி எழுந்து விடுவாரே. என் தம்பி மட்டும் என்ன பூரித்து விட மாட்டானா? இதெல்லாம் நடக்குமா? சிந்தனைகளில் கனம் தாங்காமல் விஜயின் விழிகள் நீர் தலையணையை நனைத்திருந்தது. மென்மையான பட்டுக்கரங்கள் அவன் கால்களில் இருந்து ஷூக்களை கலற்றியது. சாக்ஸ்களை கலற்றும் போது திடுக்கிட்டு உணர்வு வர பெற்றவனாய் பார்த்தான் விஜய். ரேஷ்மா தான் குனிந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். என்ன ரேஷ்மா, நீ போய் இதெல்லாம் செய்கிறாய்? செய்தால் என்ன பாஸ்? சரி, நான் காபி போட்டு கொண்டு வரட்டுமா? அந்த வேலைக்கார பையன் வரவில்லை என காலையில் சொன்னீர்களே என ஆங்கிலத்தில் கூறிவிட்டு சரளமாக சமையலறைக்குள் நுழைந்தாள் ரேஷ்மா. ரேஷ்மா அவன் அலுவலகத்தில் ஸ்டெனோவாக இருந்த போதும் ஹாஸ்டலுக்கு போகும்போதெல்லாம் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அவன் பிளாட்டுக்கு வராமல் போக மாட்டாள். அவள் ஒரு அனாதை பெண். விஜயும் தன்னை ஒரு அனாதை என்று சொல்லி இருந்ததால் அவன் பால் பாசம் கொண்டிருந்தாள். அவள் அவள் இளமைக்காகவும் அழகுக்காகவும் அலையும் வாலிபர்களுக்கிடையே விஜயின் அடக்கமே அவன் பால் அவள் மயக்கமும் காதலும் கொள்ள ஏதுவாய் இருந்தது. வாரத்தில் 2-3 நாட்கள் அவள் வந்து தனக்கு தெரிந்த வங்காளிகள் உணவை தயாரித்து அளிப்பாள். அவள் அன்பிற்காகவே தனக்கு பிடிக்காவிட்டாலும் சாப்பிட்டு வைப்பான். அவள் தன் மீது பாசம் கொண்டிருக்கிறாள் என எண்ணி வந்தானே ஒழிய அவள் உண்மையில் கொண்டிருந்த மயில் அவனுக்கு புரிந்திருக்கவில்லை. புரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவள் தன்னுடன் பழகுவதை கண்டித்திருப்பான். சூடாக அவள் நீட்டிய காப்பியை பருகினான் விஜய். அவள் மன உளைச்சலுக்கு அது மருந்தாக இருந்தது. ஆபீஸில் ஒன்றும் விசேஷம் இல்ல பாஸ். சரி ரேஷ்மா, நீ அப்பொழுது ஹாஸ்டலுக்கு புறப்படேன். இல்ல பாஸ், நான் உங்களுக்காக சமைக்க போறேன். உங்களுடன் சாப்பிட்டு தான் நான் போக போகிறேன். உன் இஷ்டம் ரேஷ்மா. இரவு அவள் உணவு பரிமாற இருவரும் டைனிங் டேபிளில் அருகருகே அமர்ந்து சாப்பிட்டனர். அவள் அவனை சிரிக்க வைக்க என்னென்னவோ தமாஸ்களை சொன்னாள். சிரிக்க சிரிக்க பேசினாள். அவன் சிறிய முறுவலுடன் அவைகளை ஒதுக்கிவிட்டான்.
ஆனால் அவள் இருப்பதால் இதய சுமைகள் குறைந்திருப்பதாக அவனுக்கு பட்டது. அவள் அவனை என்னென்னமோ சொல்லி சிரிக்க வைக்க முயன்றும் மனம் சோர்ந்து ஸ்கூட்டியில் ஏறி பறந்தாள். அவனை கவலைகள் சூழ்ந்தன. விஜய் டீ போட்டு கொண்டிருந்தான். வீட்டில் வேலை செய்யும் பையனை 2 வாரமாக காணோம். வேற ஆள் பார்க்கலாம் என்றாலோ டெல்லி போன்ற நகரங்களில் பணியாட்கள் கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை அங்கு வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். அன்று சனிக்கிழமை ஆதலால் அவன் விளம்பர நிறுவனம் அரை நாள் தான் வேலை செய்யும். எனவே பிற்பகலில் இருந்து மாலை 5 வரை கண்டவற்றை படித்து கொண்டிருந்து விட்டு பால்காரன் வந்தவுடன் டீ போட கிளம்பி விட்டான். வெளியில் செல்லும் மனநிலையில் இல்லை. வீட்டிலேயே முடங்கி கிடந்து வேதனை போல் இருந்தது. அன்னையின் விளம்பரத்தை கண்டவுடன் ஆடி போய்விட்ட விஜய் மெல்ல மெல்ல சுதாரித்து கொண்டான். அன்னையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் அவனிடம் கொழுந்துவிட்டு எரிந்த போதும் அது நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. அவன் டீயை கோப்பையில் ஊற்றும்போது சமையல் அறைக்குள் புத்தம்புது மலரை போன்ற எழிலுடன் நுழைந்தாள் ரேஷ்மா. விம்மிய மார்பில் தவழும் பொன்னிற கூந்தலை பின்னுக்கு தள்ளியபடி தன் மான்விழிகளில் மின்னொளி தோன்ற அவனை பார்த்து புன்னகைத்தாள். அவனும் அவள் புன்னகையை ஏற்றுக்கொண்டவனாய் தனக்காக ஊற்றி வைத்த டீயில் பாதியை அவளுக்கு கொடுத்தான். அவள் சுவைத்து அதனை அவனை ஓர கண்ணால் பார்த்து கொண்டே பருகினாள். விஜயிடம் ஒரு பழக்கம். பிளாட்டில் கதவை உட்புறம் தாளிட்டு வைக்க மாட்டான். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அவனை தேடி வர ரேஷ்மாவை தவிர அவனுக்கு வேறு ஆட்களும் இல்லை. அவள் எப்பொழுது வருவாள், எப்பொழுது போவாள் என்பது அவளுக்கே தெரியாது. மனம் போன போக்கு. ஹலோ பாஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டுமே என்று குறைந்தபடி டீ போட்ட பாத்திரங்களை வாஷ் பேஷனில் கழுவலானாள். அவள் மினி ஸ்கர்ட் அணிந்திருந்ததால் வளவளத்த கால்களும் தொடைகளும் பளிச்சென பளிங்காக மின்ன விஜய் ஒரு கணம் தடுமாறியது என்னவோ உண்மைதான். எஸ், என்ன என்று சொல். எனக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டும். துணையாக வருவீர்களா? குனிந்து கழுவி கொண்டு இருந்ததால் அவள் உடை பெரிதும் மேலேறி கொண்டு இருந்தது. விஜயின் கண்கள் அதை பார்க்க தவறவில்லை. நான் வெளியில் வரும் மூடில் இல்லை. நீ மட்டும் போய ரேஷ்மா. நீங்கள் வந்தால்தான் நான் போவேன். கடைகளுக்கு நான் தனியா போனால் எல்லோரும் என்னையே முறைத்து பார்க்கிறார்கள், ஏதேனும் சொல்கிறார்கள். அதனாலதான் உங்களை துணைக்கு கூப்பிடுறேன். நீ ரொம்பவும் அழகா இருக்கிறாய், அதனாலதான் அப்படி என சொல்லிய விஜய் மேற்கொண்டு ஏன் உன் தோழிகளுடன் போகலாமே என சொல்ல நினைத்தான். அப்படி சொன்னால் அந்த கள்ள கபடமற்ற பெண்ணின் முகம் சுருங்கிவிடும் என பேசாமல் இருந்து விட்டான். அவன் புகழ்ச்சியில் அவள் கண்ணம் சிவந்தாள். வெளிக்கிளம்புவதாக அவன் ட்ரெஸ் எடுத்து வைக்கையில் அங்கு வந்த ரேஷ்மா, பாஸ், இது உங்களுக்கு நன்றாகவே இல்லை, இதை போட்டு கொள்ளுங்களே, கவர்ச்சியாக இருக்கும் என ட்ரெஸ் செலக்ட் செய்து வந்தாள். அவன் சிறு முறுவலுடன் அவள் எடுத்து தந்த கோட்டையும் சூட்டையும் அணிந்தான். இப்பொழுது நன்றாக இருக்கிறது பாஸ் என்றவளாய் அவனுடன் கிளம்பி விட்டாள். அவன் அறையை பூட்டிக் கொண்டு படிகளில் இறங்கிய போது குதித்து கொண்டு அவனுடன் இறங்கிய ரேஷ்மா ஹேண்ட்பேக்கை அவன் பிளாட்டிலேயே வைத்து விட்டோம் என்பதை கொஞ்சம் கூட உணரவில்லை. அவன் காரை ஸ்டார்ட் செய்த போது அவன் தோள்களில் கிளியாக கெட்டியாக பிடித்திருந்தாள் ரேஷ்மா. அவள் அடுத்திருந்த வீட்டில் பந்தல் போட்டு திருமண வைபவம் கொண்டாட்டமாக இருப்பதை வேடிக்கை பார்த்தாள். மதராசி திருமணமே வேடிக்கை என நினைத்தாள். விஜய் அவளுடன் ஸ்கூட்டரில் போகும்போதெல்லாம் ஹேண்டில் பாரை பிடித்து கொள்ளும்படி பல தடவை சொல்லி இருக்கிறான். தன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்ற சாக்கில் முதுகில் அணைத்து கொள்ள வேண்டாம் என்று நாசுக்காக பல முறை சொல்லியிருக்கிறான். அதை அவள் கண் சிறு புன்னகையால் காதில் வாங்காததை போல இருந்து விடுவாள். ரேஷ்மா நெருப்பை போன்றவள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. அவன் விளம்பர நிறுவனத்தில் அவளிடம் முறை தவறி நடந்து கொண்ட போட்டோகிராஃபர் கன்னத்தில் வாங்கி கொண்டதும் பின் விஜய் இருவரையும் அழைத்து சமாதானம் செய்ததும் தெரிந்ததுதான். அப்படிப்பட்ட இந்த ரேஷ்மா தன் முதுகில் தன் நெஞ்சோடு அவன் முதுகை அணைத்து கொண்டு எப்படி பயணம் செய்கிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. வண்டியை ரெடிமேட் கடை முன் நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே நுழைந்தனர்.
கடைக்காரர் காட்டிய ஆடைகளில் ஸ்கர்ட்டையும் மற்றொரு கவுனையும் தேர்ந்தெடுத்தாள் ரேஷ்மா. விஜய்க்கு அது பிடிக்கவே இல்லை. அவள் காதருகில் குனிந்து, இந்த மாதிரி ட்ரெஸ் நீ போட்டுக்கொண்டால் ஏன் மற்றவர்கள் முறைக்க மாட்டார்கள் என்றான். ஒரு வினாடியின் அவன் அருகாமையில் தன்னை மறந்த ரேஷ்மா, நீங்களே எனக்காக செலக்ட் செய்யுங்களேன் என்றாள். விஜய் கடையையே அலசி மிக அழகிய மேக்சிகளும் பெல் பாட்டமும் லுங்கி ஷர்ட்டுகளும் என 8 உருப்படிகளை தேர்ந்தெடுத்தான். இந்த அமைதியான மனிதருக்குள் இத்தனை ரசனைகளா என வியந்தாள் ரேஷ்மா. பிட்டிங் ரூம் இருக்கிறது, போட்டு பார்க்கலாம் சார் என்றான் கடைக்காரன். ரேஷ்மா விழிகளால் உடன் வரும்படி அவனை அழைத்தாள். கடைக்காரன் அதை புரிந்து கொண்டு, உங்கள் மிஸ்ஸுடன் நீங்களும் போகலாம் சார் என்றான். ரேஷ்மா வெட்கத்தில் உடல் சிவந்தாள். ரேஷ்மா, நான் வருவது நன்றாக இருக்காது, நீ மட்டும் போ என்றான் விஜய் அவள் காதருகில். அவளும் அவன் மட்டுமே கேட்கும் வண்ணம், அப்பொழுது நான் போட்டே பார்க்கவில்லை என்றாள் முகமாடி. பில்லுக்குரிய பணத்தை கொடுக்கும்போது ரேஷ்மா திடுக்கிட்டாள். கவன பிசக்காக ஹேண்ட்பேக்கை அவன் வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்தது நினைவுக்கு வந்தது. அதே அதிர்ச்சி என்றால் ஆடைகளின் விலையோ 10,000 தாண்டி கொண்டு நின்றது. கடைக்காரன் முன்பாக அதையெல்லாம் பேச முடியாதா? ரேஷ்மா எந்தவித மாறுதலும் இன்றி பணத்தை கொடுத்துவிட்டு பார்சலை அவளிடம் நீட்டிய விஜயை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் தடுமாற்றத்தை புரிந்து கொண்ட அவன், டேக் இட் ஈஸி ரேஷ்மா, பி சியர்ஃபுல் என்றான். ரேஷ்மா திகைப்பிலிருந்து மீளாதவளாய் காரில் ஏறிக்கொண்டாள். வண்டி வீட்டிற்குள் போகாமல் நகைக்கடை முன் நின்றது. அவளை கேட்காமலே அவன் கடையினுள் நுழைந்தான். அவளும் பின் தொடர்ந்தாள். விஜய் மெல்லிய சங்கிலியும் அதில் கோக்கப்பட்ட கோகோ டாலரும் காது வளையல்களும் வாங்கினான். அவளை போட்டு பார்க்கும்படி வேண்டிக் கொண்டான். ரேஷ்மா செயலிழந்தவளாய் கண்ணாடியில் பார்த்தபோது தான் இத்தனை பெரிய அழகியா என மலைத்தாள். அவள் அதை கலற்ற முயன்ற போது விரைந்து தடுத்த விஜய், ரேஷ்மா கலற்றாதே, அதெல்லாம் உனக்காக தான் வாங்கி இருக்கிறேன் என்றான். பணத்தை கொடுத்துவிட்டு கார் நின்ற இடத்தில் அவன் வந்தபோது கண்கள் கண்ணீரில் மிதக்க அவளை பார்த்தாள். விஜய், இதற்கெல்லாம் நான் தகுதியானவள் தானா? அழாதே ரேஷ்மா, உனக்கு என் பிரசண்டாக இருக்க வேண்டும் என்றே இந்த நகைகளை வாங்கினேன். அது மட்டுமல்ல ரேஷ்மா, துடைத்துவிட்ட பொம்மையாக நீ வெறுமனே இருப்பதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு நகை போட்டு பார்க்க வேண்டும் என நினைப்பேன். நான் அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன் விஜய்? இந்த ஷாஜகான் உன்னை பார்த்திருந்தால் இன்னொரு தாஜ்மஹால் கட்டியிருப்பான். போதுமா? எனக்கு அந்த ஷாஜகான் வேண்டாம், இந்த விஜய் இருந்தாலே போதும். அவள் ஆனந்த கண்ணீர் சுண்டி விட்டு கொண்டாள். விஜயின் மனம் முதல் முறையாக திடுக்கிட்டது. இந்த பெண் தன்னை காதலிக்கிறாளா? அந்த பாவமே, ஒரு பெண்ணின் வாழ்க்கை சிதைந்தது போதாதா? இவள் வேற தனக்கு பலியாக வேண்டும். அவர்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு தங்கள் வண்டியில் கிளம்பிய போது தெருவை அடித்து கொண்டு மாப்பிள்ளை ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தார். தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்களோ என விஜய் அஞ்சினான். யாரும் அப்படி இருப்பதற்கு நியாயமில்லை என தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ளவும் செய்தான். வீட்டின் முன் வண்டியிலிருந்து அவர்கள் இறங்கிய போது ஒரு இளம் ஜோடி குழந்தையுடன் அவர்கள் முன் வந்து நின்றது. விஜய்க்கு அந்த பெண்ணை எங்கே பார்த்திருப்பதோ தோன்றியது. எங்கே என்றுதான் நினைவுக்கு வரவில்லை. சார், நீங்க விஜய் தானே? சத்யாவின் கணவர் தானே என்றாள் அந்த பெண். அவள் தமிழில் பேசியதால் ரேஷ்மாவிற்கு புரியவில்லை. விஜயோ திடுக்கிட்டு அப்பெண்ணை பார்த்தான். ஆமா, நீங்கள் யார் என்று சொன்னால், நான் சத்யாவின் தோழி லதா. இவர் என் கணவர். உங்கள் தொழிற்சாலையில் செக்ரட்டரியாக பாஸ்கர் இருக்கிறார் என்றாள் லதா. விஜய் பாஸ்கரின் கரங்களை பற்றி குலுக்கினான். அவர்களை பிளாட்டிற்கு அழைத்து சென்றான். எல்லோரும் சோஃபாவில் அமர்ந்து பேச, ரேஷ்மா இவர்கள் விஜயிற்கு வேண்டியவர்கள் போலிருக்கிறது, அதற்கு மேல் கேட்பது பண்பில்லை என்று நினைத்தவளாய் உள்ளே சென்று சிற்றுன்றி தயாரிக்கலானாள். என் மாமா பையனுக்கு அடுத்த வீட்டில் கல்யாணம், இன்று ஜனவாசம். உங்களை வந்த இடத்தில் சந்திப்போம் என்று நினைக்கவே இல்லை சார். நீங்கள் காரில் எங்களை கடந்த போது நீங்களாக இருக்குமோ என சந்தேகப்பட்டேன். உங்களை பார்த்ததில் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா?
உங்கள் அம்மாவும் சத்யாவும் இந்த விஷயத்தை கேட்டால் மகிழ்ந்து போவார்கள். லதா அவன் தர்ம சங்கடத்தை உணராமல் பேசிக்கொண்டே இருந்தாள். அம்மா எப்படி இருக்கிறார்கள்? இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வருகிறது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சத்யாவின் அம்மா காலமாகிவிட்டார். போன வாரம்தான் என்றான் பாஸ்கர். அப்படியா? என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒன்றும் இல்லை. சத்யாவின் கவலையே தான். பைப்படியில் வழுக்கி விழுந்தார். அவ்வளவுதான், உயிர் போய்விட்டது. சத்யா அவளுடைய அம்மா வீட்டிலா இருக்கிறாள்? இல்லையே, உங்க அம்மா அனுப்ப மாட்டேன் என சொல்லிவிட்டார். இப்பொழுது சிவகாமி அம்மாள் காலமாகிவிட்டதால் சத்யாவின் தந்தை கூட உங்கள் பங்களாவில் தான் இருக்கிறார். சத்யா தனக்காக இன்னும் காத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு பெரிதும் அதிர்ச்சியாக இருந்தது. இன்னுமா அந்த பெண் காத்து கொண்டு இருக்கிறாள்? நல்லதொரு துணையை தேடிக்கொண்டு இருப்பாள் என்றல்லவா அவன் நினைத்து வந்தான். சத்யாவுக்காக அவன் பெரிதும் இறக்கப்பட்டான். என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? இல்ல சார், எப்பொழுது கேட்டாலும் அண்ணா திரும்பி வரட்டும் என்கிறார் சார். உங்களோடு படித்த கணபதியை உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்றான் பாஸ்கர். எஸ், தெரியுமே எனக்கு. அவர் தம்பிதான் நான். சத்யா கூட என்னுடன் படித்தவள் தான். அப்படியா என்றான் விஜய் வறண்ட குரலில். பாஸ்கருக்கு அவன் உதாசீனம் பெரிதும் சங்கடத்தை கொடுத்தது. இவனை தேடிக்கொண்டு வந்திருக்க கூடாதோ என சிந்தித்தான். ரேஷ்மா வந்து அழைக்க எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டனர். சிற்றுண்டி பரிமாறிய ரேஷ்மாவை அதிசயத்துடன் பாஸ்கரும் லதாவும் பார்த்தனர். அதை புரிந்து கொண்ட விஜய், இவள் என் ஆபீஸ் ஸ்டெனோ, ரேஷ்மா என் ஃப்ரெண்டும் கூட என்றான். அவளை ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தி பரஸ்பரம் கை குவித்து கொண்டனர். லதாவால் இதை நம்ப முடியவில்லை. இத்தனை அழகான பெண் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா? லதா உள்ளுக்குள் சந்தேகப்படலானாள். இதை உணராத ரேஷ்மாவோ களங்கமற்று சிரித்தாள். அவர்கள் மறுபடியும் ஹாலுக்கு வந்து பேசிக்கொண்டு இருந்தனர். விஜய் இவர்கள் எப்பொழுது புறப்படுவார்கள் என சலிப்புற்றவனாக அறைக்குள் சென்று உடை மாற்றி கொண்டிருந்தான். அவன் பனியன் போட்டு கொண்டிருக்கையில் அங்கே வந்தாள் ரேஷ்மா. ஹேண்ட்பேக்கில் இருந்து பணத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். என்ன ரேஷ்மா இது? என் ட்ரெஸ்ஸுக்கான பணம். இதில் 3000 இருக்கிறது. மீதியை அப்புறம் தருகிறேன். ரேஷ்மா, ஏன் இப்படி பேசுகிறாய்? ஒருவருக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கும் வழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. நான் அவைகளை எல்லாம் திரும்ப பெறும் நோக்கத்துடன் வாங்கிக் கொள்ளவில்லை என்ற விஜயின் கண்முன் ஒரு கணம் தன் தந்தையின் உருவமும் தாத்தாவின் உருவமும் தோன்றி மறைந்தது. அவர்கள் எல்லாம் எத்தனை பெரிய மனிதர்கள்! அவன் எதிர்பாராத போது அவன் கழுத்தை சுற்றி மாலை அணிவிப்பதைப் போல் ரேஷ்மாவின் மென்மையான கரங்கள் பின்னிக்கொள்ள அவள் அவனை தன் நெஞ்சோடு அணைத்திருந்தாள். விஜய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளை விலக்கி விடலாம் என்றாலோ அந்த அனாதை பெண் தன் செய்கைக்காக எத்தனை கவலைப்படுவாள் என்று இருந்தது. அதே நேரத்தில் அவள் அன்பை பெறுவதற்கு என்ன தகுதிகள் இருக்கின்றன எனவும் நினைத்தான். அவள் கரங்களோ அசையாமல் அவன் கழுத்தை சுற்றி அப்படியே கிடந்தன. அவளுடைய மென்மையா பெண்மை அவனுக்கு போதையை கொடுக்கத்தான் செய்தது. ஒருவரை நேசிப்பதை விட பிறரால் நேசிக்கப்படுவது உயர்ந்தது அல்லவா? அவனுக்கு கூட அந்த தகுதி உண்டா? விஜய் தடுமாறியவனாய் ஆதரவுடன் அவள் முதுகை மெல்ல தட்டி கொடுத்தான். அவள் தன் மௌன நிலையை கலைக்க விரும்பாதவள் போல அப்படியே அவன் மார்பில் விழி மூடி கிடந்தாள். அங்கிள், அங்கிள்! மழலையில் பேசியபடி அந்த அறைக்குள் ஓடி வந்தான் லதாவின் 2 வயது மகன். இருவரும் திடுக்கிட்டு விலகினர். ரேஷ்மா அச்சிறுவனை பாசத்துடன் தூக்கி முத்தமிட்டாள். அவர்கள் வெளியே வந்தனர். லதா இது காரும் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் சந்தேகம் ஊர்ஜினப்படுத்துவதை போல் இருந்தது. இதை அறிந்தால் சத்யா எப்படி திடுக்கிட்டு போவாள்? இவனுக்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறாள்? லதாவின் சிந்தனை ஓடியது. விஜய், நான் புறப்படுகிறேன் என்றாள் ரேஷ்மா. மணி 10 போகிறது. இந்த இரவு நேரத்தில் நீ தனியாக போக வேண்டாம் ரேஷ்மா. நான் உன்னை காரில் கொண்டு வந்து விடுகிறேன். கொஞ்சம் பொறு என்றான். சமீப காலமாக அழகிய பெண்கள் டில்லியில், அதுவும் ரேஷ்மாவை போன்ற ஓர் அழகி அவர்கள் கையில் கிடைத்தால் நினைக்கவே விஜய்க்கு பயமாக இருந்தது. இதையெல்லாம் அறியாத பாஸ்கரும் லதாவும்
தங்கள் அனுமானத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும் நோக்குடன் ஒருவரை ஒருவர் அர்த்த புஷ்டியுடன் பார்த்து கொண்டனர். அவர்கள் மெல்ல விஜயிடம் அவன் அலுவலக விலாசம் எல்லாம் கேட்டபோது விஜய் எதையொன்றையும் மறைக்க விரும்பாதவன் போல் எல்லாம் விரிவாக சொன்னான். அவர்கள் ஒரு வழியாக விடைபெற்று சென்றபோது விஜய் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் தேடிக்கொண்டு சஞ்சயோ அன்றி யாரேனும் கூடிய விரைவில் வரலாம் என அவனுக்கு தோன்றியது. ரேஷ்மாவை கொண்டுவிட விஜய் புறப்பட்ட போது ரேஷ்மா முன்னரை விட அவனை அழுத்தமாக அணைத்து கொண்டு காரில் அமர்ந்திருந்தாள். விஜய் இவருக்கெல்லாம் யார் என மறைக்காமல் கேட்டாள். தெரிந்தவர்கள் என ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டான் விஜய். இவன்தான் அனாதை ஆயிற்றே, இவனுக்கு யார் இருக்கப் போகிறார்கள்? அவளும் நினைத்து விட்டாள். ஆனால் 4 நாட்கள் கழித்து அவன் டார்ஜிலிங் புறப்பட்ட போது ரேஷ்மா கலங்கிவிட்டாள். அவள் எவ்வளவு சொல்லியும் அவன் பயணத்தை நிறுத்தவில்லை. ஜன்னலை பிடித்து கொண்டு அவள் விம்மிக் கொண்டு இருந்தாள். விஜய், நீங்கள் இல்லாமல் நான் இங்கே எப்படி இருப்பேன்? நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது விஜய். கலங்காத ரேஷ்மா, எனக்கு கடமைகள் இருக்கின்றன. அந்த விளம்பர நிறுவனத்தை விற்றுவிட்டேன். உனக்கு அங்கே வேலை செய்ய விருப்பமில்லை என்றால் இதோ இந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் இந்த விலாசத்தில் உள்ள மனிதரை பார். உனக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். உன் பெண்மைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அவன் அவள் முதுகை ஆதரவுடன் தட்டி கொடுத்தான். இப்பொழுது நீங்கள் எதற்காக டார்ஜிலிங் போக வேண்டும்? என்னுடன் படித்த ஒரு நண்பன் அங்கு டாக்டராக இருக்கிறான். அதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதே ரேஷ்மா. உங்களுக்கு அப்படி என்ன கடமைகள் இருக்கின்றன விஜய்? நீங்கள் ஒரு அனாதை என்று சொன்னீர்களே. அவன் ஹேண்ட்பேக்கை திறந்து அதிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அவளிடம் காட்டினான். அதை பார்த்த ரேஷ்மா திடுக்கிட்டாள். அதில் அவன் மாலையும் கழுத்துமாக ஒரு பெண்ணுடன் திருமண கோலத்தில் நின்றிருந்தான். நீங்கள் திருமணம் ஆனவரா? என்னிடம் சொல்லவே இல்லையே. நான் திருமணம் ஆகாதவன் என்று எப்போதாவது சொன்னேனா? இல்லை. அனாதை என்றல்லவா சொன்னீர்கள்? ஆமாம், அப்படிதான் சொன்னேன். இப்பொழுது சொல்கிறேன், நான் ஒரு அனாதைதான். ஆனால் இந்த அனாதைக்கு ஒரு அம்மா, தம்பி, மனைவி எல்லோரும் இருக்கின்றனர். அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டதோடு சரி, பேசியது கூட இல்லை. நான் பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்தவன். ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் என்னை அனாதையாக தான் உணர்கிறேன் ரேஷ்மா. போதுமா? நீங்கள் பணக்காரரா? ஆமாம், பரம்பரை பணக்காரன். இதையெல்லாம் என்னிடம் முன்னரே ஏன் சொல்லவில்லை? நான் என்னென்னவோ மனக்கோட்டைகளை கட்டினேனே. உன்னிடம் மட்டுமல்ல ரேஷ்மா, நான் யாரிடமும் இதை சொல்லவில்லை. ஐயோ, என் நேசமெல்லாம் கருக வேண்டியதுதானா? இனி நான் அனாதை இல்லை என்றளவா பெருமிதம் கொண்டிருந்தேன். நான் எப்பொழுதுமே அனாதைதான் என்பது இப்பொழுதுதான் புரிகிறது. விம்மி விம்மி அழுதாள் ரேஷ்மா. இருந்தும் நான் என்னை அனாதையாக தான் உணர்கிறேன் ரேஷ்மா. அழாதே ரேஷ்மா. என் மனைவி எனக்காக காத்திருந்தால், நானும் அவளுக்கு தகுதியானவனாக இருந்தால் உன்னிடம் வரமாட்டேன். ஏனென்றால் அவளை நான் மணந்திருக்கிறேன். அவளுடைய வாழ்க்கையை மலர்விப்பது என் கடமை. ஒரு கால் அவள் எனக்காக காத்திருக்காவிட்டால், நானும் தகுதியானவனாக இல்லாவிட்டால் ரேஷ்மா, உன்னை தேடிக்கொண்டு ஓடி வருவேன். நீ எனக்காக காத்திருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்ள நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும்.